அன்னைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் வர்ற பழனிசாமி வேற. சரியான முறையிலே நடுநிலையோடு நடக்காது இருந்தா அவர்களுக்கு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பேன், துணிச்சலா எடுப்பேன். சொன்னதை செய்வோம் பழனிசாமி. எதை வேணாலும் மண்டிக்க, அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. எல்லாம் பார்த்துட்டு வந்துதான் இந்த பதவியில் இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, எங்க தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது. தொண்டனை கூட இங்க இந்த கரூர் அங்கிருந்து இங்க வந்து இறக்குமதி பண்ணிருக்க ஒரு ஆளு இங்க நிக்கிறாருல, எவ்வளவு வழக்கு போட்டிருக்கிறார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக காரன் மீது இந்த காவல்துறை பொய்யான வழக்கு பல போட்டிருக்குது. அத்தனையும் தோண்டி எடுக்கப்படும். அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு தவறான வழக்கு பதிவு செய்த எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன். அன்னைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் வர்ற பழனிசாமி வேற. ஆட்சிக்கு வந்த பிறகு பாரு எப்படி நடக்கணும் தமிழ்நாடு. ஸ்டாலின் அவர்களே, இங்க இருக்கிற வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி நல்லா புரிஞ்சுக்க. கரூர்ல எங்க ஆளு மீது பொய் வழக்கு போட்டு இருக்கிற இதே அதிகாரிகள் எப்படி எல்லாம் செயல்படுவான்னு பாருங்க. ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். சக்கரம் சுத்திட்டே இருக்கான், கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு நடந்துக்குங்க. இங்க கோவை மாநகரும் சரி, கோவை மாவட்டத்திலும் சரி, சரியான முறையிலே நடுநிலையோடு நடக்காது இருந்தா அவர்களுக்கு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பேன், துணிச்சலா எடுப்பேன். சொன்னதை செய்வோம் பழனிசாமி, சொன்னதை செய்வேன்.